ஏமா பிரியா, உனக்கு இந்த இடம்லாம் ஏற்கனவே பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்கா? பேப்பர் டம்ளர் விற்கிற ஒரு தமிழர் கடை பக்கமாக நடந்து போனோம். அது பக்கத்தில் தான் அந்த கிளப் இருந்துச்சு. இங்கே கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸி டாக்டர். ஏன்னா இங்கே தமிழர்களோட கடை ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. டாக்டர், நீங்கள் வண்டியை ஓரமாக பார்க் பண்ணுங்க, நான் யார்கிட்டயாவது விசாரிக்கிறேன். दादू चाय दादा एकाने मलयाली न्यूज़पेपर कोताय पावचे एक तो विजन मनोरमा मातृभूमि கிருஷ்ணா, கிருஷ்ணா, இந்த கடையா? நீங்க தமிழா? இங்க ரெகுலர் கஸ்டமர் தான் தமிழ் பேப்பர் வாங்குவாங்க, அவங்களுக்காக நான் வாங்கி வைப்பேன். இங்க பக்கத்துல ஒரு டான்ஸ் பார் இருக்கே, அது எங்க இருக்கு? அது அது எப்பவோ க்ளோஸ் பண்ணிட்டாங்களே. இந்த பொண்ணு ஏற்கனவே பார்த்தாப்புல இருக்க. இதுக்கு முன்னாடி நீ இங்க வந்திருக்கியாமா? அவ இங்க தான் நர்சரி படிச்சுக்கிட்டு இருக்கா. தமிழ் புக் வாங்குறதுக்காக இங்க வருவா. வா சார், பேப்பர் வேணாமா? சாரையே நான் எங்கேயோ பார்த்தாப்புல இருக்கேன். இந்த டிவி நியூஸ் எல்லாம் சார் டிவிக்காரரா? சார் அங்கெல்லாம் போய் ஷூட் பண்ணி தேவையில்லாம பிரச்சனைகளை மாட்டிக்காதீங்க. தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம கதை எல்லாத்தையும் அவனுங்க முடிச்சுடுவானுங்க. அதனால தான் அவங்கள பத்தி சொல்லல. இல்ல, நாங்க அதுக்கெல்லாம் வரல. அது எங்களோட ஊர்க்கார ஒருத்தர், வர்கீஸ்ன்ற ஒருத்தர் அங்க தங்கியிருக்காரு. அவரை பார்க்கலாம் தான். ஏரியாவை பார்த்தா மோசமா தெரியுது, வா போலாம். கம், லெட்ஸ் கோ. நான் அவரோட அன்னைக்கு இங்கே வந்தப்போ இந்த ஆள் என்கிட்ட பேசியிருக்காரு. ஹலோ ஹலோ அண்ணா, நீங்க தேடிட்டு இருந்த அந்த தமிழ் பொண்ணு இப்பதான் என் கடைக்கு வந்துட்டு போலாம். ஆமா, ஏய் கொஞ்சம் சத்தமா சொல்லுடா. நீ பார்த்த அந்த பொண்ணு தானே? ஆமாண்ணே, அதே பொண்ணு தான். இப்பதான் என் கடைக்கு வந்துட்டு போறா. எதுக்கா வந்திருக்கா? தனியா வந்திருக்காளா? நம்ம டான்ஸ் கிளப்பை தேடி தான் வந்திருக்கா. கூடவே ஒரு டிவி காரரும் இன்னொருத்தரும் வந்திருக்காரு. 5 லட்சமும் என் கையை எடுத்துட்டு மறுபடியும் என்ன தேடி வந்திருக்கான். காங்கியமாகி தூக்கி உள்ள போடுங்க.
ஹே கிருஷ்ணா, என்ன யோசிச்சுட்டு இருக்க? ஏய், ஏய் கிருஷ்ணா, டோன்ட் டிஸ்டர்ப். அவ பழைய நிலைமைக்கு போய்கிட்டு இருக்கா. Relax. 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 அந்த வளையங்களை மட்டும் கவனிச்சு பாரு. அந்த பாயிண்ட்டை நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணு. நீ இப்ப தூங்குற ஆழ்ந்த தூக்கம். உங்களை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்க ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்க மறந்துடுங்க. மென்டலியா டிஸ்டர்ப் பண்ற ஒவ்வொரு பிரச்சனையும் நீ மறக்க முயற்சி பண்ணு. Erase it from your mind. நல்லதை மட்டும் மனசுல நினைச்சு பாரு. இனி உன் மனசுல எந்த ரகசியமும் கிடையாது, பிரச்சனையும் கிடையாது. இருந்த எல்லாத்தையும் நானே எடுத்துட்டேன். நம்ம எல்லார்கிட்டயுமே ஒரு பிரச்சனை இருக்கு. தேவையுள்ளது, தேவையில்லாது எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணிக்குவோம். கம் அஜய். அப்புறம் அதை அங்க இங்க போட்டு தேவையில்லாத கதைகளை நாமளே உருவாக்கிக்கிட்டு இருப்போம். ஒரு நிமிஷமாவது நம்ம மைண்டை பிளாங்கா வச்சுக்க நம்மளால முடியுமா? மனசு ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி. நான் இப்ப அதை ஸ்வீப் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். இது பாரு, இனிமே நீதான் அதை ரீஸ்டார்ட் பண்ணணும். கிருஷ்ணா சொன்ன பழைய கதைகள்லாம் இந்த கேசட்ல இருக்கு. ஒரு தடவை இதை கேட்டு பாருங்க. ஓ, எனக்கும் மறந்த கதைகளை மறுபடியும் கேட்கணும். இது கிருஷ்ணா மனசுல இருக்கிற சங்கீதம். தமிழ் சங்கத்தோட மியூசிக் ஆல்பத்துல கிருஷ்ணாவை பாட வச்சு ஷூட் பண்ண போறோம். இங்க பாரு, கரெக்டா ஃப்ரேம்குள்ள வர மாதிரி வண்டி கொண்டு வந்து விட்டுருக்காங்க. அந்த ஷாட்டை ரீடேக் பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள மழை வந்துடுச்சு. வண்டி ஃப்ரேம்குள்ள வரதுக்குள்ள கட் பண்ணி க்ளோஸ் பண்ணிடலாமா? முடியுமா? ஓகே. That same vehicle was passing in the previous shoot also. Hey, that is doesn't matter. அதால எந்த பிரச்சனையும் இல்ல. ச்சே, இப்போ என்ன பண்றது? டீச்சரே, டே யாரு? என்ன என்ன வேணும்? எங்களெல்லாம் ஏமாத்திட்டு நீ ஊருக்கு போயிட்டேன்னு நினைச்சேன். मागे टोका दीजिए साले मागे। See? Magic of graphics. ஹலோ அஜய், நீலா ஆண்டி பேசுறேன்ப்பா. என்ன ஆண்டி? அது வந்து பாட்டு கிளாஸ்க்கு நடுவுல கிருஷ்ணாவை யாரோ தூக்கிட்டு போயிட்டாங்கப்பா. என்ன? எப்போ? இப்போ யாருன்னு தெரியல. தமிழ் சங்கத்துல இருந்து இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஒரு பிளாக் ஸ்கார்பியோல வந்தாங்களாம். என்னன்னு கொஞ்சம் பாருப்பா. ஓகே. என்னாச்சு? ஒரு பிளாக் ஸ்கார்பியோல வந்து கிருஷ்ணாவை யாரோ கிட்னாப் பண்ணிட்டு போயிட்டாங்களா? காரோட நம்பர் பிளேட் தெரியுதா பாரு. இல்லையே. நல்லா பாரு. হ্যালো, লাল বাজার পুলিশ কন্ট্রোল। স্যার, আই এম কলিং ফ্রম কলকাতা নিউজ। আমাদের কাইরালি সমাজে বিল্ডিং থেকে একটা মহিলাকে একজন ব্ল্যাক স্কোপে গাড়িতে করে কিডন্যাপ করলো।
যে নিয়ে গেছে তার সম্বন্ধে কিছু জানো? স্যার ওটা কারোর ওপরে সন্দেহ আছে? স্যার এ ওখানে ওরা একটা সেক্স র্যাকেটের সঙ্গে জুড়ে আছে। এই মৌলের স্বামীকে খুন করা হয়েছিল। সে কেসটা এখনো শেষ নেই, গড়ি চলছে। আপনারা যে কোনো একজন স্টেশনে এসে কমপ্লেন দিন, আমরা দেখে নেব। স্যার, একটা কালাস্কোপি গাড়িতে ওকে কিডন্যাপ করা হয়েছে। ট্রাফিক সিগন্যাল গুলোতে ও একটা ওয়্যারলেস মেসেজ দেবে যাবে। গাড়ি নাম্বার জানেন? না স্যার আপনি কি বলছেন? কলকাতা ট্রাফিক কি করে ধরা যাবে? আচ্ছা, আমরা দেখছি। আরে স্যার Damn it. இந்த டிராஃபிக்ல எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறான். இப்ப திடீர்னு கேட்டாலாம் உடனே கிடைக்காது. அது மட்டும் இல்ல, இப்ப கால நேரம்ன்றதுனால எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருப்பாளுங்க. சரி, இங்க தமிழ் பொண்ணு கிடைக்குமா? ஐயோ, இங்க தமிழ் பொண்ணுக்கு தான் சார் ரேட்டே ஜாஸ்தி. சார், இந்த பத்திரிக்கைக்காரங்க டிவிக்காரங்களோட பிசினஸ் எனக்கு வேணாம் சார். ஆளை விடுங்க. பிசினஸ் எங்களுக்கும் தேவையில்லைண்ணே. இந்த பிளாக் ஸ்கார்பியோ யார்து? சார், நான் இங்க சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எனக்கு எதுவுமே தெரியாது சார். ஆளை விடுங்க சார். சார் சார் எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியும். சொல்லு சார். எனக்கு தெரியாது சார். என் குழந்தை மேல சத்தியமா எப்படி உண்மையை சொல்லாம இருக்க பாக்குறேன். சொல்றா. பொண்ணுங்க வேணும்னு நிறைய பேர் அவங்ககிட்ட காசு கொடுத்து வச்சிருக்காங்க சார். அதை தவிர எனக்கு எதுவும் தெரியாது சார். உனக்கு தெரியாதா? தெரியாது சார். அவளை எங்க கூட்டிட்டு போயிருக்காங்க சொல்றோம். உண்மையை சொல்லலாம். ஒன்னுடுவேன். சொல்றேன் சார். சொல்றேன் சார். ஓகே, ஐ கால் யூ லேட்டர். ஓகே. தமிழர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு பெரிய செக்ஸ் ராக்கெட்ல தான் அவ மாட்டிருக்கா. அங்க இருந்து அவளால தப்பிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். We need some help. போலீஸ்காரங்க கூட அந்த இடத்துக்கு போக முடியாதுன்னு ஏசிபி சார் சொல்றாரு. அங்கதான் கூட்டிட்டு போயிருக்காங்களான்னு சரியா தெரியாம ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு கமிஷனர் பயப்படுறாரு. அந்த அளவுக்கு உங்களுக்கு மேல் இடத்துல பவரா? நமக்கு மட்டும் பவர் இல்லையா என்ன? செக்ரட்டரி, நீங்க சிஎம்க்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. நான் எப்படியா ஃபோன் பண்ணி பாத்தீங்கல்ல, அவரால பேசவே முடியல. என்ன பண்றது? அதனால என்ன, நீங்க போன் பண்ணி சொல்லலாம்ல. உங்க வீட்ல எத்தனை தடவை வந்து சாப்பிட்டு இருக்காரு. மினிஸ்டர் மட்டும் இல்ல, இங்க ஆர்மியே வந்தாலும் சோனா கஞ்சி கிதர்பூர்ல ஒண்ணும் பண்ண முடியாது. 10-20,000 செக்ஸ் ஒர்க்கர்ஸ் இருக்கிற இடத்துல அந்த பொண்ணை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அந்த பொண்ணு போயிடுச்சுன்னு முடிவு பண்ணிக்கிங்க, அவ்வளவுதான். சொல்றான். இங்க வந்து தேவையில்லாம பிரச்சனை பண்ணா பெரிய பிரச்சனையாயிடு சார். விடுங்க சார். ஆள விடுறா சாமி.
কি বলছো এদিকে আসো কত না। তোমার কত আরে এদিকে আসো না না যাবো না ভালো ও, ঘর আমি আছে। জানি তোমার 70 আরে টাকাই রেট ভালো আছে room আছে লজ্জা ভালো পাচ্ছো রুম আছে কেন? আসো না লজ্জা কিসের টাকাটা বলো না আরে আসো না কম সম করে নেবো আরে আসো না ঠিক আছে চলো না না বাচ্চাকে রাখো পরে খাও এখানে এখন বস চলো আমি একটু মা ঠিক আছে আমার কি সুন্দর লাগছে না কাকু আমার ফটো তুলবে কি হয়েছে মা মা এটা দেখো খেলবি বনু বনু দেখি কাকু
শোনা हेलो हेलो? श्वेता हेलो कैन यू हियर मी अजय या अजय We अजय are- tell me. अजय we are in dangerous situation வெளி உலகத்துக்கு தெரியாத ஒரு பெரிய சிக்ஸ் ராக்கெட்டோட டீம் கிட்ட நாங்க oh my god ஒருத்தரோ ரெண்டு பேரும் நினைச்சா யாரையும் காப்பாத்த முடியாது. கிட்டத்தட்ட 1000 பொண்ணுங்களுக்கு மேல இங்க அடைச்சு வச்சிருக்காங்க. இட்ஸ் a big trap. अजय are you okay? अजय இங்க நடக்கிற சில விஷயங்களை நான் உனக்கு சென்ட் பண்றேன். Yeah. அதை நீ உடனே ஹேர் பண்ணி எல்லா சேனல்லையும் உடனே ஃபிளாஷ் பண்ணு. okay hello अजय अजय I think we need a high level operation it. Okay? okay अजय sure